கணக்கம்பட்டி சித்தரை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் ஒரு 10,000 வீடியோ போடலாம். அதாவது பழனியில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, சைவ ஹோட்டல். அந்த ஹோட்டலில் கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு விநாயகர் வச்சு அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் வழிபடுறாங்க. கணக்கம்பட்டி சித்தர் எப்போ போனாலும் என்ன பண்ணுவார்னா, அந்த விநாயகரை சுற்றி வழிபடுவார், சுற்றிக்கிட்டே இருப்பார். வழிபட்டு கையெடுத்து கொண்டு நான் பார்த்ததில்லை. விநாயகரை சுற்றி வலம் வருவார். நான் கணக்கம்பட்டி சித்தரை சந்தித்த புதுசு. அப்ப கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட ஏற்கனவே இருந்த சிஷியர்கள், கணக்கம்பட்டி சித்தர் ஷார்ட்டாவே சொல்ல, கணக்கம்பட்டி சித்தருக்கு காலில் ஒரு கட்டி வருது, அந்த கட்டியில சீல் பிடிச்சிருது. மருத்துவர்களை கூட்டிட்டு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வேணான்னு சொல்லும் பொழுது ஒரு சாதாரண அவருடைய பக்தர், ஒரு சாதாரண மனிதர், அவர் என்ன பண்ணுறாரு, நான் கையாலையாவது அதை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த கட்டியில் இருக்கிற அந்த சீல் சலம் அதை கையால் பிதுக்கி எடுக்கிறாரு. அந்த சலத்தை டப்புன்னு யாருமே எதிர்பாராமல் உள்ளுக்கு சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக 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 பிரபலமான ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்தார் அவர். அப்போ கணக்கம்பட்டி சித்தர் இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த விநாயகரை சுற்றி வலம் வர்றாரு. எனக்கு இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எதனால் அந்த ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்டால், அவர் சிறுநீர் கழிக்கிறார். யார்? கணக்கம்பட்டி சித்தர். கிட்டத்தட்ட ஒரு 20 முறைக்கு மேலே அந்த விநாயகரை வழிபடுறார். இந்த 20 முறையும் சிறுநீர் கழிச்சுக்கிட்டே வழிபடுறார். நடந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் யூரின் வராது. இன்னும் ஒன்று மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தோட யூரின் நின்றுடும். அவருக்கு வந்துட்டே இருக்கு, சுற்றிகிட்டே இருக்கிறார். இப்போ யாரோ ஒருத்தர், அவருடைய பக்தர், தன்னுடைய பக்தியின் வெளிப்பாட்டுக்காம சீல் அந்த சலத்தை சாப்பிட்டுட்டார். நாம் அந்த சிறுநீரை பிடிச்சி இன்றைக்கி குடிச்சிடணும், இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். நான் ஓடி போய் கிட்ட நின்று அப்படி போகிறேன். என் மனதில் நான் நினச்சேன், அப்போ அவர் போ அந்த பக்கம் அப்படின்னு, அங்கிட்டு பாரு, போ அங்கிட்டு வந்துட்டான் மூத்திரத்தை பிடிச்சி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் அந்த சூழ்நிலையில் எனக்கு இல்லை. ஆனால் அவருடைய காலிலேருந்து விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த விபூதியை எடுத்து நான் பூசிக்கக்கூடிய தகுதி அந்த இடத்துல அவர் எனக்கு கொடுத்தார். நிறைய பேசலாம். கணக்கம்பட்டி சித்தரை பற்றி பேசணும்னா நிறைய வீடியோக்கள் போடலாம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.